வக்ஃபு எதுக்காக எழுதி வச்சாங்களோ அது கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நான் முஸ்லீம். அது முஸ்லீமுக்கு அக்கறை இல்லையா? அதில் இப்போ யோக்கியர்கள் நான் முஸ்லீமில் மட்டும்தான் இருக்கிறாங்க இதை சொல்லியிருக்காரு இல்லையா? அதை கோட் பண்ணிட்டு ராசா சொல்றாரு, எங்கள் ஊரில் ஒரு காலேஜ் கட்டணும்ப்பா கோயில் பணத்தில். அந்த காலேஜில் ஒரு பாத்தியார் போட்ட போது ஒரு பேராசிரியர் ஒருத்தர் முஸ்லீமை போட்டாங்க. எங்கள் பணத்தில் நீ முஸ்லீமுக்கு எப்படா வேலை கொடுப்ப அப்படின்னு இதே உங்க ஆளுங்க தான் கேட்டாங்க. அட மானம் கேட்டவங்கள, இப்போ சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கே இதை போடுறீங்களே, இதெல்லாம் யோக்கியம் பேசுற பேச்சான்னு கேட்டிருக்காரு. இந்த லாஜிக் உண்மை அப்படின்னு சொன்னா இந்த அறநிலையத்துறையில மோசடி நடக்காம இருக்கணும்னா ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டியனையும் போடணும். உண்டா இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்க, திமுக காரனே போடக்கூடாது, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மசூதி வாசல்ல ஒரு கொட்டாயை போட்டு கொடியை நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கலெக்டர் விசாரிச்சு இது டிஸ்பியூட் இது அப்படின்னு சொல்லிட்டாருனாக்க முடிஞ்சு போச்சு கதை. ஒரு வக்ஃபுக்கு 10 ரூபா பணம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னாக்கா அவர் 5 ஆண்டு காலம் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இப்படின்னு குரான்ல சொல்லியிருக்கா? இப்படின்னு இஸ்லாமிய சட்டங்கள்ல சொல்லியிருக்கா? கிடையாது. அது பிஜேபி எழுதுற சட்டம். இந்த சட்ட மசோதா மட்டும் வரலன்னா இந்த நாடாளுமன்றத்தையே ஒரு வக்ஃபு சொத்து அப்படின்னு அபகரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குது. 2014 இருந்து 2023 வரைக்கும் வக்ஃப் போர்டு சொத்து இப்படி இருக்குது, அதுல வருமானம் சரியா இல்ல, ஏதாவது பேசியிருக்கணும் இல்லையா? இந்த முடிவை எங்க நாக்பூர்ல பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அமித்ஷா இந்த பேசுறாரு, மத விஷயத்தில் நாங்க தலையிடல, நாங்க ரியல் எஸ்டேட்ல தான் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாபரி மஸ்ஜித் இஷ்யூ நடந்துச்சு இல்லையா? அது மதம் சார்ந்ததா ரியல் எஸ்டேட் சார்ந்ததா? அது மதம் சார்ந்ததான கேஸ் ரியல் எஸ்டேட் கேஸ், சிவில் சூட். அது அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் கேஸ் மத பிரச்சனையா மாற்றப்பட்டது. வாரணாசியில அந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. ஞான்வாபி மசூதி, மதுரால பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன விரிசல், ஒரு சந்து உருவாக்கி அதுல பூந்து சிந்து பாடியிருக்காரு சந்திரசூட். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்து கோயில் நிலம் கோயிலுக்கு சொந்தமா இருக்கணுமா, வக்ஃபு நிலத்தை யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாக்கிடணும். இது என்ன நியாயம்? ஜோக்கா சொல்லுவாங்கல்ல, இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு. முஸ்லீம்களின் நலன் பத்தி பிஜேபி பேசுது அப்படின்னு சொன்னாக்கா யாராவது நம்புவானா? பிஜேபி காரனே நம்ப மாட்டான். இதை என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இதை முஸ்லீம் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இது பெரும்பான்மை இந்துக்களை சீரழிக்கின்ற, மனித மிருகங்களாக மாற்றுகின்ற ஒரு பிரச்சனை. இது இன்னும் ஒரு 1000 பாபர் மசூதிகளை உருவாக்க போகுது சொன்னீங்க அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்க? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அயோத்தியில் பாபர் மசூதியை சங்கிகள் இடித்து தள்ளியது போல இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மசூதிகளை இடித்து தள்ளுவதற்காக ஒரு மசோதாவை கொண்டு அந்த மசோதாவை நேற்று மக்களவையில் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இந்த மசோதாவிற்கு எதிராக ஆராசா தொடங்கி ராகுல் காந்தி உள்ளிட்டு பல்வேறு எதிர்க்கட்சியினர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதிவு செய்துள்ளனர். இந்த சூழலில் இந்த மசோதா குறித்தும் இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்வைத்த தகவல்கள் குறித்தும் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்தும் நம்மிடையே விவாதிப்பதற்காக தோழர் மருதையன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்ப ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சிறுபான்மையினருக்கான அந்த விவகாரங்களை அவர் தான் பாக்குறாரு. இந்த மசோதா வக்ஃபு சட்ட திருத்த இந்த மசோதாவை அவர் தான் நேத்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தாக்கல் செய்கிறார். தாக்கல் செஞ்சுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இந்த சட்ட மசோதா மட்டும் வரலன்னா இந்த நாடாளுமன்றத்தையே ஒரு வக்ஃபு சொத்து அப்படின்னு அபகரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குது. இல்ல இந்த செய்தி வந்த உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு டெல்லி வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போய் மந்திரி இப்படி சொல்றாரு அப்படின்ன போது, அப்படி நாங்கள் எதுவும் கிளைம் பண்ணவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குன்ட்டாங்க. ஓ என்ன, அதாவது பார்லிமெண்ட் இடம் எங்களுது அப்படின்னு கேஸ் பெண்டிங் இருக்கு. இப்போ மந்திரி ஒரு கோடு போட்டாக்கா சங்கிகள் ரோடு போட்டுருவாங்கல்ல, அது மாதிரி கிளப்பி விட்டுருந்தாங்க. அது மாதிரி எந்த கேஸும் பெண்டிங் இல்லை. கிரண் ரிஜிஜு இப்படி சொன்னாரு, உடனே சங்கிகள் கேஸே போட்டிருக்கிறாங்க, அது பெண்டிங் இருக்கு. ஓ, நாடாளுமன்றம் எங்களுதான் முஸ்லீம்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் போயிட்டு டெல்லி வக்ஃப் போர்டு உறுப்பினர் அவர்கிட்ட போய் கேட்டப்போ அதெல்லாம் பொய்யுங்க, அப்படி எதுவும் கேஸும் கிடையாது, நாங்கள் ஒன்றும் சொல்லவும் இல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்களே. இவங்க அரை உண்மைகள்ல இருந்து தான் பேசுவாங்க, முழு பொய்யா இல்லாமல் அரை உண்மை. இப்போ டெல்லி என்பது பல நூற்றாண்டுகளாக முகலாயர்களின் தலைநகரமாக இருந்தது. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இல்லையா, வந்தபோது பெருநகரங்கள் அவங்களுடைய மையமான இடமா இருந்தது. பெருநகரங்களில் தான் சர்ச்சுக்கு அதிக ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இருக்கா இல்லையா? இன்றைக்கும் இருக்குது. அப்போ தலைநகரமாக இருக்கும்போது அங்கே முஸ்லீம்களுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது முஸ்லீம்களின் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருந்திருக்கும். அப்படி முஸ்லீம்கள் அதை வக்ஃபுக்கு
எழுதி வச்சுருப்பாங்க. இது வந்து நடக்கக்கூடியது. பிரிட்டிஷ் காலத்தில் புதுடெல்லின்றதை அப்போ தான் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும்போது பல முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. அதில் இவங்க வந்து இது மாதிரி முக்கியமான ஒரு 123 இடங்களை சொல்லி இதெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்ன போது நான் படித்த வரைக்கும் 1943 ரிட்டர்ன் பண்ணுறோம் வக்ஃபுக்கு அப்படின்னு அப்போது சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து எனக்கு தெரிய யூபிஏ கவர்மெண்ட்டின் போது சல்மான் குர்ஷித் அதை பற்றி எழுதியிருக்காரு. அந்த 123 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய இது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இது ஏதோ சதித்திட்டம் போட்டு பண்ணிட்ட மாதிரி இவங்க அதை சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை இத்தனை வருஷமாக இவங்க பேசலைன்றது ரொம்ப முக்கியம். யார்? பாஜக, பிஜேபி பேசலை. அப்போ பார்லிமெண்ட் அவங்க எடுத்துக்க முயற்சி பண்ணாங்க. வக்ஃப் வாரிய கூட்டங்கள்லயே இது பத்தி வந்து பேசல அப்படின்றதான குறிப்பிடுறாங்க எதிர்கட்சிகள். ஆமா, திடீர்னு ஒரு அஜெண்டாவா கொண்டு வந்து இவங்க கிளப்புறாங்க. இப்போ நம்ம எதை பற்றி உண்மையாக கவலைப்படணும்னா, பார்லிமெண்ட்டை அதானி வந்து எழுதி வைக்காமல் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான். ஏர்போர்ட்டு எழுதி வைக்கலாம், அப்புறம் போர்ட்டை எழுதி வைக்கலாம், எல்லாத்தையும் எழுதி வைக்கலாம்னா பார்லிமெண்ட்டையும் எழுதி வைக்கலாம்ல. அந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம வந்து கவலைப்படணும். அதனால் அது ஒரு முழு பொய். ஓகே, அடுத்ததாக வந்து அவர் சொல்கிற, ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவிலையும் இது குறித்து நம்ம பேசியிருந்தோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதற்கு எதிராக முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அது குறித்து ரொம்ப விரிவாகவே பேசியிருந்தோம். இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளோ ஆபத்தானதுன்னு பேசியிருந்தோம். அதனோட அந்த வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றோம். நேயர்கள் வந்து அதையும் வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வகுப்பு சொத்துனா என்ன, இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றது தெரியும். இப்போ அடுத்த தோழர், இந்த விவகாரம் தான் நம்ம ஏற்கனவே பேசுனது. இருந்தாலும் நம்முடைய நேயர்களுக்கு நினைவூட்டும் விதமாக, ரயில்வேயை விட இந்தியாவோட இராணுவத்துறையை விட அதிகமான சொத்துக்களை நிர்வகிக்கும் அமைப்பாக வக்ஃபு வாரியங்கள் இருக்கிறது. உலகிலேயே அதிக வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு நாடாகவும் இந்தியா இருக்கிறது அப்படின்றாரு ரிஜிஜு. இப்போ கிரண் ரிஜிஜு இதே பார்லிமெண்ட்ல எவ்வளவு வக்ஃபு சொத்து இருக்குது அப்படின்னு இதே பார்லிமெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. வேற யாரையும் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டாம். அவரு சொல்லியிருக்கிற கணக்குப்படி வக்ஃபோட சொத்து என்பது 9.4 லட்சம் ஏக்கர். ஓகே, 9.4 லட்சம் ஏக்கர். இதில் வந்து நம்ம தென் மாநிலங்களில் இருக்கிற இந்து அறநிலையத்துறை, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இதெல்லாம் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி லேண்டை மட்டும் கூட்டினாலே 11 லட்சம் ஏக்கருக்கு மேலே வருது. ஓகே, அது இல்லாமல் திருவிதாங்கூர் நிலவரையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 1 ட்ரில்லியன் ஆமாம் இருக்கக்கூடிய தங்கங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போது இது இருக்கட்டும், இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன் நான். இப்போ நம்ம திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், இதுக்கெல்லாம் ஆந்திராவில் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்திலேருந்து விவசாயிகளை வெளியேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கம்யூனிஸ்ட் இயக்கம் எம்எல் மூவ்மெண்ட் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி சங்கர மடத்துக்கு எல்லா இடத்துலையும் காசியில் சொத்து இருக்குது, ஏன் நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு யாழ்ப்பாணத்தில் சொத்து இருக்குது, என்ன செய்யலாம் அதெல்லாம் இல்லையா? அப்போ அதனால் இவங்க சொத்துன்றது அதை விட பன்மடங்கு அதிகம். இது உலகத்திலே பெருசு வெங்காயம், இதெல்லாம் கதை. இது கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட்டில் சொன்னது மட்டும் இல்லை, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை சர்வே பண்ணி அளந்து 90% ஆஃப் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை சர்வே பண்ணி அளந்துட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க தான் அஃபிடவிட் போட்டுருக்குறாங்க. இன்னும் கண்டுபிடிக்காதது கண்டுபிடிச்சி அளந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் இது 2வது பொய். ஓகே, அடுத்ததா ஆராசா அவர்கள் தன்னோட பேச்சை துவங்குறப்ப திருச்சியில் இருக்கிற அந்த செந்துறை அந்த கிராமம், அதுல வந்து இந்த வக்ஃப் நிலத்தின் அடிப்படையில் எழுந்த பிரச்சனை, அதை வச்சு நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க என்ன காரணத்துக்காக இந்த மசோதாவை கொண்டு வரேன்னு நீங்க ஆரம்பத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 2024 சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அதே போல இந்த கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்ன, இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட முன்னோடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டெல்லாம் கேள்வி எழுப்பி, இந்த சவாலுக்கு நீங்க வந்து தயாரா, தப்புனா சொல்லுங்க, நான் வந்து ராஜினாமா செய்யறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாரு. அதுல அந்த திருச்சி செந்துறை விஷயம் என்னது? இது வந்து 3வது பொய் அப்படின்னு சொல்லுங்க, கருத்துன்னு சொல்லிடாதீங்க. சரி, 3வது பொய் இது கிரண் ரிஜிஜு. இப்போது திருச்செந்துறை பற்றி நம்ம போன இன்டர்வியூவில் கூட பேசியிருக்கிறோம். திருச்செந்துறை அப்படின்ற இடத்துல ஒருத்தர் ராஜகோபால்னு ஒருத்தர் ஒரு 1.25 ஏக்கர் நிலம், 2022 இந்த சம்பவம் நடக்குது,
1.25 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வேறு பேருக்கு மாற்றவோ விற்கிறதுக்கு அதுக்கு போகிறாரு. அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்க, இது நீங்கள் எப்படி விற்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணாக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிஜேபி களத்தில் குதிக்குது. களத்தில் குதித்து அதை நோண்டி எடுத்து திருச்செந்துறை கிராமமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. திருச்செந்துறையில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயிலுமே வக்ஃப் போர்டு நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லை, உடனே அமைச்சர் சோபா கரந்த்லாஜே, யார் தமிழர்கள் தீவிரவாதிகள்னு சொன்னாங்க, அந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டு. ஆமாம், அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம். இங்கே அந்த அம்மா இங்கே வந்து வக்ஃபுக்கு இந்தியா பூரா 38 லட்சம் ஏக்கர் இருக்குது. கிரண் ரிஜிஜு எவ்வளோ சொன்னார்? 9 லட்சம். இது வந்து 38 தானே, 38 லட்சம் ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராமமே சொந்தம், கோயில் சொந்தமாக அது இதுவேன்னு வந்து பேசிட்டு போனாங்க. இந்த பிரச்சனையை இப்போ ஆராசா என்ன சொல்கிறாருன்னா, ஜேபிசி விசிட் பண்ணியிருக்கிறாங்க. விசிட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேராக கூப்பிட்டு, கலெக்டர், ரெவென்யூ அஃபீஷியல்ஸு, வக்ஃப் போர்டு அஃபீஷியல்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம், நீ சொல்கிறது பொய், இத்தனையும் நடந்த பிறகு கிராமமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு அந்த ஆள் பேசுகிறாரு. யார்? நான் அதை பற்றி விவரங்களை தேடி எடுத்தேன். கிராமமே சொந்தம் இல்லையா? இல்லை, வக்ஃப் போர்டுக்கு எவ்வளோ சொந்தம்? அதை சொல்கிறேன் நான். கணக்கு பண்ணதில் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்றது இப்போ இல்லை, இது கெசட் நோட்டிஃபிகேஷன் 56லேயே இருக்குது. கவர்மெண்ட் சர்வே 54ல் முடிச்சு இதெல்லாம் வக்ஃப் லேண்டு அப்படின்னு ஒதுக்குனது 389 ஏக்கர், 389.03. சரியா? இது வந்து கவர்மெண்ட் சர்வே பண்ணி சொன்னது. சரி, இந்த நிலத்தில் விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? இது ஒரு பார்ட். அந்த ஊரில் இன்னும் நிலம் இருக்குது, 369 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான நிலம், அறநிலையத்துறை. அதுலேயும் விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிறாங்க செலக்டிவானாக்கா, இது வந்து இந்து கோயிலுக்கும் சொத்து இருக்குது, வக்ஃபுக்கும் சொத்து இருக்குது, இந்த நிலத்தில் வந்து விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு முழு உண்மையை பேசுனா நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எதை பேசுகிறாங்க, மொத்தமுமே அவங்க சொத்து அப்படின்னு ஒரு பச்சை பொய் பேசுகிறாங்க. இப்போ இது விவசாயிகளுக்கு சொந்தம் அப்படின்னு நீ சொன்னாக்கா, என்னுடைய லாஜிக் கேள்வி என்னன்னு கேட்டால், அப்போ கோயில் நிலமும் விவசாயிகளுக்கு சொந்தம், அப்படி தானே வரணும். ஆமாம். இப்போ சேகர்பாபு இது மாதிரி மீட்கக்கூடாது. சேகர்பாபு போய் 7000 கோடி 8000 கோடிக்கு மீட்டன்றாரு. இல்லை இன்னும் இருக்குது, இன்னும் மீட்கணும்லாங்கல்ல இந்து முன்னணிக்காரங்க. எதுக்கு மீட்கிறார்? இப்போ என்ன முஸ்லீம்கிட்ட இருந்தால் மீட்கிறார்? அவர் எல்லாம் இந்துக்கள்கிட்ட இருந்தால் மீட்கிறாரு. அப்போது இந்த இடம் வந்து 389 ஏக்கர்ஸ் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதை என்ன செய்ய முயற்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்து கோயில் நிலம் கோயிலுக்கு சொந்தமாக இருக்கணுமா, வக்ஃப் நிலத்தை யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமாக்கிடணும் அப்படின்னு சொல்லி யாரு அங்கே பட்டா அங்கே உட்காந்துருக்காங்களே பட்டா போட்டு. இதை எப்படி கையாளணும்னு நம்ம தனியாக வேணால் பேசலாம். ஆனால் இது என்ன நியாயம் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இந்த மதத்துக்கு சொந்தமானது அதுக்கு இருக்கணும், இது யார் எழுதி வச்சாங்க, எப்போ எழுதி வச்சாங்க, அதெல்லாம் பேசணும்ல. இதுதான் 3வது பொய் கிரண் ரிஜிஜு. இதுக்கே ராஜினாமா வரைக்கும் பேசுறாரு ஆராசா. அதுக்கு ராஜினாமான்னு சொல்லல. அவர் கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஜேபிசிலெல்லாம் இது விவாதம் நடந்து அனைவரது ஜேபிசி கருத்தையும் கணக்கில் கொண்டு இந்த சட்ட திருத்தம் 97 லட்சம் மனுக்கள் வந்து ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு பரிசீலிச்சிருக்காங்க, இது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. ஆராசா என்ன சொல்கிறாருன்னா, ஜேபிசியில் எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சரியா? அப்படி இருக்கும்போது அந்த கருத்தையும் கணக்கில் கொண்டுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இந்த சட்டத்துக்கு எதிர்க்கட்சிகளும் ஏதோ உடன்பாடு மாதிரியும், இதில் கொஞ்சம் லைஸாக கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்தா போதும் அப்படின்னு இவங்க ஏதோ கருத்து சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பொய்யை பேசுகிறாருன்றதுனால தான் இது பச்சை பொய். இது உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 44 திருத்தங்கள் எதிர்க்கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 44 திருத்தங்களை கூட நாடாளுமன்றத்தில் முன்வைக்கவில்லை, அதை தணிக்கை செய்தார்கள் அப்படின்றதான் ஏற்கனவே அவர் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ லட்சம் சொன்னீங்க? 97 லட்சம். அது வந்து இங்கே பாருங்கள், காங்கிரஸ் எம்பி யூபியிலேருந்து இம்ரான் மசூத் அவர் சொல்லியிருக்காரு, மொத்தம் 300 ஆர்கனைசேஷன்
3000 பேரை வந்து கூப்பிட்டு ஜேபிசியில் பேசுனாங்களாம். ஒருத்தருக்கு 10லேருந்து 15 செகண்டு கருத்து சொல்கிறதுக்கு. பேர் என்ன, ஊர் என்ன, சரி கிளம்பு, இவ்வளோதான் சொல்ல முடியும். 10-15 செகண்டில் என்ன சொல்ல முடியும்? இப்படி தான் இதை வந்து ஆராய்ச்சி அப்படின்றது இப்படி தான் நடந்திருக்குது. அது மாதிரி இதில் விவாதங்கள் எதுவும் நடத்தப்படலை. பொதுவாக டெமோக்ரஸி அப்படின்றது டயலாக். இப்போ நாடாளுமன்றத்திலேயே இப்போ ராஜா சொன்னதை விட்டுருங்க, நாடாளுமன்றத்தில் அவங்க கூட்டணி கட்சின்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இல்லை, யார், தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான்லாம் இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் வந்து தெய்வமேன்னு படுத்துட்டார், எனக்கு முழுசாக ஆதரவு. சிராக் பாஸ்வான் ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சீனு, முஸ்லீம்கள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு மொட்டையாக ஒரு அந்த கட்சி. நம்ம சந்திரபாபு நாயுடு தான், அங்கே முஸ்லீம்கள் மக்கள் தொகை கொஞ்சம் கணிசமாக இருக்கிறதுனால அவர் வந்து சில திருத்தங்கள்லாம் சொல்கிறாரு. இது ஒரு ஒர்க் பை யூஸுன்றதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடாது, இனிமேல் தான் இது பண்ணணும். அப்புறம் நான் முஸ்லீம் மெம்பரை சேர்க்கக்கூடாது, இது இந்த கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கருத்து ஒரு நாயை மதிக்கிற அளவு கூட அதை மதிக்கலை. அவங்க என்ன கொண்டாந்தாங்களோ அதை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதனால் ஜேபிசியில் எதிர்க்கட்சி சொன்ன கருத்தை பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி இருக்குல்ல என்டிஏல, அவங்க சொன்ன கருத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலும் கிரண் ரிஜிஜு சொன்னது பொய். இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் இது 4வது பொய். அடுத்து கிரண் ரிஜிஜு என்ன சொல்கிறாருன்னா, 70 ஆண்டுகள் ஆயிருச்சு, இந்தியாவோட சிறுபான்மை மக்களை எதிர்க்கட்சிகளும் பலரும் வந்து தவறாக வழி நடத்திட்டாங்க. இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, ரயிலுக்கு இணையா, இராணுவத்துக்கு இணையா இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிற ஒரு துறையின் மூலமாக அந்த மதத்தில் இருக்கின்ற ஏழை முஸ்லீம்கள் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமுமே நடக்கலையே, அவங்களுக்கு முன்னேற்றத்தை நாங்கள் தரக்கூடாதா? சாதாரண பின்தங்கிய ஏழை முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரவிசங்கர் பிரசாத் வந்து ஊழல் நடக்குது வக்ஃபு வாரியங்களில், அதை சரி பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ஒரு ஏழை முஸ்லீம்களுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு சட்டம்ன்றாங்க. இந்த ஒரு நம்ம ஜோக்கா சொல்லுவாங்கல்ல, இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்னு. முஸ்லீம்களின் நலன் பற்றி பிஜேபி பேசுது அப்படின்னு சொன்னாக்கா யாராவது நம்புவானா? பிஜேபிக்காரனே நம்ப மாட்டான் இல்லையா? இப்போ அவங்க சொல்கிற லாஜிக் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஏழை முஸ்லீம்கள் புகார் கொடுத்து, எத்தனை ஏழை முஸ்லீம்கள்டேருந்து புகார் வந்திருக்கு? அல்லது இவங்க சொல்கிற மாதிரி ஊழல், இப்போ 10 ஆண்டுகளாக மோடி அரசு ஆட்சியில் இருக்குல்ல, அப்போ இதில் எத்தனை வக்ஃபு ஊழலுக்காக இவங்க எத்தனை கேஸ் போட்டிருக்கிறாங்க? எவ்வளவு வக்ஃபு போர்டு மெம்பர்ஸை ஊழல் பண்ணவங்கள, ஆக்கிரமித்தவங்கள எவ்வளோ பேரை உள்ளே வச்சுருக்குறாங்க? ஏதாவது டேட்டா இருக்கா? இதை வந்து இவர் காங்கிரஸ் நாடாளுமன்ற துணைத் தலைவர் கோகோய் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்போது மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த அமைச்சக குழுவுக்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, 2023 வரை இப்படி ஒரு பிரச்சனை அங்கே பேசப்படவே இல்லை. இந்த ஒரு இஷ்யூவே, அதாவது இப்போ 2014 2023 வரைக்கும் வக்ஃப் போர்டு சொத்து இப்படி இருக்குது, அதில் வருமானம் சரியாக இல்லை, ஏமா ஏதாவது பேசியிருக்கணும் இல்லையா? அப்போ எங்கடா முடிவு பண்ணீங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த முடிவை எங்கள் நாக்பூரில் பண்ணீங்களான்னு கேட்குறாரு. அதனால் இப்போ இவங்க சொல்கிறதுக்கு இவர்களே ஒரு ஆதாரம் காட்டணும். ஒரு சட்ட திருத்தமோ சட்டமோ எப்பொழுதும் கொண்டு வரும்போது, நம்ம அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம் கொண்டு வர்றார் இல்லையா கலைஞர், அப்போ என்ன செய்கிறாரு? இளைய பெருமாள் கமிட்டியை மேற்கோள் காட்டுறார். இளைய பெருமாள் கமிட்டி வந்து கீழ்வெண்மணிக்கு பிறகு அமைக்கப்படுது. அது வந்து தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பல பரிந்துரைகளை வழங்குது. அதில் ஒரு பரிந்துரை அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசு ட்ரெயின் பண்ணி இப்படி நியமிக்கிறோம் எல்லா ஜாதியில இருந்துன்னு சொல்லி, அப்போ தீண்டாமை ஒழிப்புன்ற நோக்கத்துக்காக தான் நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னு நோக்கம்னு ஒன்று சொல்கிறாங்க. நீ நோக்கம் அப்படின்றது உனக்கு ஊழல் ஒழிப்புன்னா நீ கேஸ் சொல்லணும்ல இவ்வளோ ஊழல்னு. அதனால் இது 5வது பொய், இதுவும் போச்சு. அப்புறம் 2004 வந்து இந்த சொத்துக்கள் மூலம் வந்த வருமானம், வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மூலம் 163 கோடியாக வந்து இருந்துச்சு. அது 2013 திருத்தம் கொண்டு வராங்கல்ல இந்த வகுப்பு சட்டத்தில், அதுக்கு பிறகு வெறும் 3 கோடி தான் உயர்ந்து 166 கோடியாக தான் வந்துச்சு. ஆனால் உண்மையில் இந்த வருமானம் ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் இந்த வகுப்பு சொத்துக்கள்ல இருந்து வர வேண்டியது இருக்கு. 12,000ன்றாங்க, 20,000ன்றாங்க, இதெல்லாம் எவ்வளோ வேணால் சொல்லிக்கட்டுங்க. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி
வருமானம் குறைவாக இருக்குது, கூட வரணும். நான் திரும்ப அதான் கேட்குறேன், வருமானம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பல 100 கோடி ரூபா இல்லை சில கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ளதுக்கு 10 ரூபா வாடகை கொடுத்துட்டு, அதுக்கெல்லாம் நானே ஆதாரம் சொல்லியிருக்கேன் போன நேர்காணலில், எவ்வளோ சீப்பாக குடியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, உங்களை யார் எடுக்க வேணான்னு சொன்னது? இப்போ இதுக்காக நீ கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்பது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதா, இதை முஸ்லீம்கள் எழுப்பினார்களா, அல்லது இந்த நோக்கத்தை கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படி சொல்லலாம் அல்லவா? இல்லை, இப்போ இதில் திரும்ப இன்னும் மையமாக ஒரு லைனை வந்து இதுலேயே சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் ஆச்சரியமாக விசித்திரமாக இருக்குது. இது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, சொத்துக்களை நிர்வகிப்பது தான் அப்படின்னு ஒரு புறம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் இது ஏழை முஸ்லீம்களுக்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேச வளர்ச்சிக்கும் இந்த சொத்துக்கள் பயன்படும் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு மசூதி இருக்குது, அது வந்து மதம் சம்மந்தப்பட்டதா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதா? மதம் சொல்லுங்க. மசூதியோ தேவாலயமோ கோயிலோ இது எல்லாமே மதம் சம்பந்தம். சரி, அது நிற்கிற அடிநெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டா, அது மதம் சார்ந்ததா? அது ரியல் எஸ்டேட் தான், எந்த ஏரியாவை பொறுத்து. ஆமாம். இப்போது மதம் சார்ந்தது அல்ல அப்படின்னாக்கா இது எப்படி இருக்குன்னா, தலை வேற உடம்பு வேறன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் அது நிற்கிது. நாங்கள் அதை தொடரல, அஸ்திவாரத்தை தான் தொடரோன்றாங்க. இந்த ஃப்ராடு பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஓகே, இது ஒரு பித்தலாட்டமான பேச்சு. அமித்ஷா வந்து இதை பேசுகிறாரு. மத விஷயத்தில் நாங்கள் தலையிடலை, நாங்கள் ரியல் எஸ்டேட்டில் தான் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபரி மஸ்ஜித் இஷ்யூ நடந்துச்சு இல்லையா, அது மதம் சார்ந்ததா ரியல் எஸ்டேட் சார்ந்ததா? நிலப்பிரச்சனை தான். ஆனால் இல்லை, அது மதம் சார்ந்ததான வந்து கேஸ் வந்து ரியல் எஸ்டேட் கேஸ், சிவில் சூட். அது கேஸ் வந்து ரியல் எஸ்டேட் கேஸ் தான். ஆனால் அவங்க நம்பிக்கையை எடுத்துக்க முடியாது இல்லை அப்படி. அது நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும், தனியாக கேஸ் என்னன்னு போடப்பட்டது. சுன்னி வக்ஃப் போர்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த இவங்க அங்கே இருந்த இந்து மத சாமியார்கள், இவங்க 2 பேரும் அதில் வழக்கு. அது வந்து அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான் வழக்கு. அது அலகாபாத் ஹைகோர்ட்டு 3ஆக பிரித்து தீர்ப்பு சொன்னாங்க. டெல்லி கோர்ட் வந்து அது சிவில் கேஸாக தான் டீல் பண்ணியிருக்கு. அதில் வந்து கேஸ் வந்து மத நம்பிக்கை அடிப்படையில் போடப்படலை. தீர்ப்பும் ராமன் இங்கே பிறந்தார் என்பதால் இந்த இடம் இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லவில்லை. ஓகே, மாறாக இது இந்துக்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில், அனுபவ பாத்தியதையின் அடிப்படையில் இது சொந்தம். ஆனால் எல்லாரும் என்ன பேச அரசியல் என்ன அப்படின்னா, இது மதம். ராமன் கோயில் இடித்து பாபர் வந்து மசூதி கட்டிட்டான், யாரும் எதையும் இடிக்கல கட்டவும் இல்லைன்னு சொல்லி தான் தீர்ப்பில் இருக்குது, ஆதாரம் இல்லைன்னு. அப்போது ஒரு ரியல் எஸ்டேட் கேஸு மத பிரச்சனையாக மாற்றப்பட்டது போல், அதே காதல் கதை வேறு ட்ரீட்மெண்ட்டுன்றாங்க இல்லையா சினிமாவில், அதே மாதிரி அதே பாபரி மஸ்ஜித் மெத்தடு இது வந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, இல்லை இப்போ அவர் சொல்கிறாருல, இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தோட வளர்ச்சிக்கே இந்த சொத்துக்கள் வந்து பயன்படுன்றாருன்னா அதானிக்கு பயன்படும் சொல்கிறாரு. இல்லை, அதான் ஒட்டுமொத்த தேசன்றது அவர் தான். இல்லை, நான் ஜோக் அடிக்கல. அம்பானி ஒரு வீடு கட்டியிருக்காரு ஆன்டிலான்னு சொல்லி, பல மாடி கட்டடம். அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில் தான் கட்டியிருக்காரு இல்லையா. அது ஒரு அனாதை குழந்தைகளுக்காக உள்ள ஒரு வக்ஃப் சொத்து. அதை அந்த வக்ஃப் அந்த ட்ரஸ்டோடைய சேர்மன் என்ன பண்ணிட்டான், இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, இது செக்யூலர் ட்ரஸ்ட், இது மதசார்பற்றது அப்படின்னு உல்டா பண்ணி அம்பானிக்கு எழுதி கொடுத்துட்டான். இதுக்கு 2017 ஒரு கேஸ் இதை எதிர்த்து, இந்த ட்ரஸ்டோட சேர்மன் வந்து ஃப்ராடு பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கேஸ் 2017 போடுறாங்க. யார் தெரியுமா போடுறாங்க? பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபியா? ஆமாம். அந்த கேஸ் போட்டு தள்ளுபடியாகி இப்போ ஏதோ அப்பீல் இருக்குன்றாங்க. அது எங்கே இருக்குது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சிதம்பரம் கோயில் தீட்சிதர் கேஸை கட்ட தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு ஹைகோர்ட்லேருந்து. அந்த மாதிரி அம்பானி கேஸையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது தேசத்தின் பொது நலனுக்கானது அப்படின்னாக்கா அது அதானி அம்பானி போன்றவர்களுக்கானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சொல்ல. இப்போ இதில் நேற்று வந்து ஆராசா பேசுனதை வந்து சமூக வலைதளங்களில் அதிக அளவில் வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நார்த் இந்தியாவில் இருந்து செயல்படுற ஐடிக்களே அப்படியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி பரவலாக இது குறித்து வந்து வரவேற்பு பெற்றிருக்குது. அவர் பேசின விஷயங்களோட முக்கியத்துவம் என்ன? ஆராசா நேற்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையில் நடந்த கருத்தரங்கத்துலேயும் ஒரு
பேசினார். அவர் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதாவது 1984 பிறகு 95, அதுக்கப்புறம் 2013 இது கொண்டு வந்த இந்த சட்டத்தில் என்னெல்லாம் முன்னேற்றம் கொண்டு வந்தோமோ அத்தனையும் ரத்து செய்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அதனால் இதெல்லாம் ரெப்பல் பண்ணுறதுன்னு சட்டத்துக்கு பேர் வச்சுருக்கணும். அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு நீ பேர் வச்சதே அயோக்கியத்தனம் அப்படின்னு தான் முதல் பாயிண்ட் அவருடையது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு அவங்களே சொல்கிறத எடுத்து காட்டுறாரு. கிரண் ரிஜிஜு இதுக்கு சொன்னார், வருமானம் வரல, அது எதுவும் அவங்க சொல்லலை. இதில் அதெல்லாம் அவருடைய சொந்த கதை. அதெல்லாம் கிரண் ரிஜிஜு சொல்கிறது. சட்டத்தில் என்ன இருக்குது? ஒன்று, டெஃபனிஷன் ஆஃப் வக்ஃப். வக்ஃப்னா என்ன என்பதை வரையறுக்க வேண்டியிருக்குது. அது எப்படி அயோக்கியத்தனம், டிஸ்டார்ஷன்னு சொல்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். அதை வக்ஃப் என்பது இஸ்லாமிய சட்டத்தின்படி அளிக்கப்படுகின்ற ஒரு அறக்கொடை. எது வக்ஃப் அப்படின்றத இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் வக்ஃபு. வேறு ஏதாவது ட்ரஸ்ட் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்களும் நானும் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தலாம். இப்போ நான் கல்விக்காக ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துகிறேங்க, ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துகிறேன். இது தலித் மாணவர்கள் அவங்க படிக்கிறதுக்கு இந்த ட்ரஸ்ட்லேருந்து பணம் கொடுக்கணும், ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு நான் உருவாக்கிட்டு, இப்போ நான் என்னுடைய தம்பியோ சகோதரனோ பிள்ளையோ அவங்க எனக்கு பிறகு இந்த ட்ரஸ்ட்டை இவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்படி தானே பல எழுதி வச்சுருக்கிறாங்க, பச்சையப்பன் ட்ரஸ்ட் அது இதெல்லாம் அப்படி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு இதில் அதிகாரம் இருக்குது. ஒன்று யாருன்னாக்கா, இந்த ட்ரஸ்டி இருக்கார்ல, என்னை தவிர என்னுடைய வாரிசு, ட்ரஸ்டிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இன்னொரு அதிகாரம் யாருக்கு இருக்குது? இதனால் பயன்பெறுபவர்கள் இருக்காங்கல்ல, அந்த ட்ரஸ்டி தலித்துக்கு மாணவர்கள் கொடுக்காம பார்ப்பன மாணவர்கள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரஸ்டோடைய நோக்கத்துக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்னு கிளைம் பண்ணலாம். இது ஆர்டினரி ட்ரஸ்ட். வக்ஃப் என்பது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அதை எழுதி வச்சுட்டாக்கா அது இறைவனுக்கு சொந்தமானது. இப்போ அதை எழுதி வச்சவருக்கு அதன் மேலே எந்த ரைட்டும் கிடையாது. இந்த வித்தியாசம் புரியுதா? புரியுது. அப்போ எது வக்ஃப்ன்றதை நீ தீர்மானிக்க முடியாது, எது வக்ஃப்ன்றதை நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு இவங்க சொல்வதற்கு என்ன பொருள்னா, இந்த வக்ஃப் சட்டத்தில் ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க. ஒரு வக்ஃபுக்கு 10 ரூபா பணம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னாக்கா அவர் 5 ஆண்டு காலம் முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இப்படின்னு குரானில் சொல்லியிருக்கா? இப்படின்னு இஸ்லாமிய சட்டங்களில் சொல்லியிருக்கா? கிடையாது. அது பிஜேபி எழுதுகிற சட்டம். எதுக்காக அந்த சட்டம்? யாருப்பா 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னு யார் சர்டிஃபை பண்ணுறது? யாராவது பண்ண முடியுமா? அதை இப்போ பண்ணுற அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்களா? அதனால தான் அந்த பாயிண்ட்டை அவர் டிஸ்டார்ஷன், இஸ்லாம் மத சட்டத்துக்குள்ள இவங்க உட்கார்ந்து இவங்க இஸ்லாமிய மத கோட்பாடு என்ன என்பதை பிஜேபி தீர்மானிக்கிறது. இது அவ்வளவு அவருக்கு இருக்கிற நேரத்தில் அவ்வளோ பேச முடியல. இது டிஸ்டார்ஷன் மட்டும் அவர் சொல்கிறாரு. அதனுடைய பொருள் இதுதான். அடுத்தது ரிமூவல் ஆஃப் என்க்ரோச்மெண்ட். வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பல பேர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போ திருச்செந்துறையில் உனக்கு என்ன பிரச்சனை? திருச்செந்துறையில் என்ன செய்யணும் நியாயமா? இது மாதிரி வக்ஃபு ப்ராப்பர்ட்டி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அவங்களெலாம் வெளியே ராஜகோபால் கிளம்பு பாணி அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ அதை என்ன சொல்கிறாரு அவருன்னாக்கா, இது சொத்தை கைப்பற்றுவதற்கு அதுதான் அவனுடைய நோக்கம். இது 2வது அவங்க சொல்கிறது. 3வது சர்வே பண்ணணும் நாங்கள், அதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரோம். சர்வே பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் 90 விழுக்காடு சர்வே முடிச்சாச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் இவனை அஃபிடவிட் போட்டிருக்கான். அப்போ 3வதும் பொய். 4வது வக்ஃபு ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அல்ல. அது இவங்க கொண்டு வர புது விஷயம். வக்ஃப் பை யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, பாரம்பரியமாக பயன்பாட்டின் அடிப்படையில். அந்த வக்ஃப் பை யூஸ்ன்றது இஸ்லாமிய சட்டத்தில் மட்டும் இல்லை, மற்ற இந்து அறநிலையத்துறை சொத்துகள் இருக்கு இல்லையா, அதுலேயுமே ஆவணம் இல்லை என்றாலும் அந்த கோயில் சொத்துன்னு இப்போ ஒரு கல்வெட்டில் இருக்குதுங்க, கல்வெட்டில் இதில் வச்சுருக்குறாங்க, இல்லை ஒரு மரபில் ஒரு இதில் இருக்குது, வேறு யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா தெரிய வரும்போது அதை ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும் உரிய இது அல்ல. அதுக்கு அடுத்தது மாநில வக்ஃப் போர்டு, அதனுடைய அதிகாரங்களை வரையறுப்பது. அதை வரையறுப்பதுன்னா அதில் நான் முஸ்லீமை நியமிக்கிறது, மெஜாரிட்டி ஆக்குறது அப்படின்றது. இப்போ இது 5 தான் நோக்கம். இந்த 5 நோக்கத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். ஒரு சொத்து இந்த சட்டம் வருவதற்கு முன்னரோ அதற்கு பின்னரோ அரசு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்டால்
அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அல்ல. இந்த சட்டம் வருவதற்கு முன்னரோ பின்னரோ அது வந்து அரசு ப்ராப்பர்ட்டி என்று டிக்ளேர் பண்ணப்பட்டால் அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அல்ல. அதை சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்குறாரு, யார் டிக்ளேர் பண்ணான்னு கேட்குறாரு. அதான் கேள்வி. டிக்ளேர் பண்ணான்னா கடவுளா? யார் சொல்கிறது? யார்? நீ தான் சொல்ல போகிற. அப்போ நீ டிக்ளேர் பண்ணாக்க அந்த இடம் எப்படி விடப்பட்டிருக்குது, அது வந்து கைப்பற்றுவதற்கானது அப்படின்றத எடுத்து சொல்கிறாருங்க. அடுத்தது வந்து சர்வே கமிஷனர் அப்படின்றவர் ஏற்கனவே இருந்தவரை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு கலெக்டரை கொண்டு வராங்க. அந்த இடத்துக்கு கலெக்டரை கொண்டு வரதுன்றது அரசாங்கத்தை கொண்டு வர மாதிரி. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு வக்ஃப் நிலத்தை அரசாங்கம் எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னாக்க கலெக்டர் என்பவர் அரசாங்கத்தின் பிரதிநிதி. அப்போது அதை எதிர்த்து முஸ்லீம்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் யார் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க? கலெக்டர். அப்போது நீயே ஒரு பார்ட்டி, உனக்கு நீயே நீதிபதியா? இது எப்படி நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதுக்கு எதிரானது அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது வந்து முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு, செக்ஷன் 52A. இப்போ இத்தனை நேரம் என்ன எக்கச்சக்கமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க, வருமானமே வரல, இதை மீட்கிறதுக்கு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஏற்கனவே ஆக்கிரமிப்புக்கு வந்து கிரிமினல் குற்ற தண்டனையும் பெனல்ட்டியும் ஏற்கனவே இருக்குது. இப்போ என்ன தெரியுமா மாற்றிருக்கிறாங்க, அதை வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் பெயிலபிள் அஃபென்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகே, அதாவது ஆக்கிரமிச்சுக்கலாம். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் தொகுப்பாக பார்த்தா போய் மற்றவங்களாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டா அதுக்கு ஒன்றும் கிடையாது. சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், பெயிலபிள்னா ஸ்டேஷன்லேயே விட்டுடலாம், போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட்டு 7A. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பியூட் வருது, இந்த இடம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக என்னென்னு டிஸ்பியூட் வந்தால் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார். சரி, கலெக்டர் வந்து இல்லை இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, இது அரசு சொத்து, இல்லை யாரோ ஒருத்தர் இப்போ உங்களுக்கு தனிநபர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது முஸ்லீம்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் அது அரசு ப்ராப்பர்ட்டி. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்றைக்கு முடிவாகும்? அதுக்காக 40 வருஷம் 50 வருஷம் அவ்வளோதான். கலெக்டர் உள்ளே முடிஞ்சிருச்சு. ஆமாம், அதை சொல்லிவிட்டு கடைசியாக அவங்க சொல்கிறாரு, இது மாதிரி நீ வந்து நிர்வாக குழு இருக்குல்ல, போர்டு, அதில் மெஜாரிட்டி வந்து நான் முஸ்லீமாக கொண்டாந்து வச்சுருக்கிற. அதுக்கு சூப்பராக ஒரு அமித்ஷா ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்டில் பேசுனது அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. நான் முஸ்லீம்ஸ் ஹவ் பீன் இன்க்ளூடட் இன் எ வக்ஃப் போர்ட் ஆர் கவுன்சில் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ் அண்ட் தட் டு என்ஷூர் தட் எனி டொனேஷன் இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் மென்ட் ஃபார் இட். வக்ஃபு எதுக்காக எழுதி வச்சாங்களோ அது கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நான் முஸ்லீம். அது முஸ்லீமுக்கு அக்கறை இல்லையா அதில்? இப்போ யோக்கியர்கள் வந்து நான் முஸ்லீமில் மட்டும்தான் இருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்காரு இல்லையா? அதை கோட் பண்ணிவிட்டு ராசா சொல்கிறாரு, எங்கள் ஊரில் ஒரு காலேஜ் கட்டினோம்ப்பா கோயில் பணத்தில். அந்த காலேஜில் ஒரு வாத்தியார் போட்டபோது ஒரு பேராசிரியர் ஒருத்தர் முஸ்லீமை போட்டாங்க. எங்கள் பணத்தில் நீ முஸ்லீமுக்கு எப்படா வேலை கொடுப்ப அப்படின்னு இதே உங்கள் ஆளுங்க தான் கேட்டாங்க. மானம் கட்டவனில் இப்போ சொத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கே இதை போடுறீங்களே, இதெல்லாம் யோக்கியம் பேசுகிற பேச்சான்னு கேட்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னாக்க இதுதான் ஆராசா பேசுனது. அப்போ இவர்கள் சொல்கிறபடி இந்த லாஜிக் உண்மை அப்படின்னு சொன்னால், இந்து அறநிலையத்துறையில் மோசடி நடக்காமல் இருக்கணும்னா ஒரு முஸ்லீமையும் ஒரு கிறிஸ்டியனையும் போடணும். உண்டா இல்லையா? ஆமாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, திமுககாரனே போடக்கூடாதுன்றாங்க. அவன் இந்துவாக இருந்தாலும் திமுககாரனை ப்ராக்டிஸிங் இந்துவா போடக்கூடாது அப்படின்றாங்க. அதனால் இது தொடர்பாக ராகுல் காந்தி அவர் ஒரு கருத்தை சொல்லிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் தனிநபர் சட்டங்கள் மற்றும் சொத்துரிமையை வந்து பறித்து அதை அவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், இது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்றாரு. இது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமா? சொத்துரிமையை பறிக்கிறது, சொத்துரிமையை பறிப்பது, இரண்டாந்தர குடிமக்களாக்குவது, முஸ்லீம்களை ஒரு மனிதனாகவே கருதாமல் இழிவுபடுத்துவது, அந்த மத கோட்பாடுகளை அவமதிப்பது, இது எல்லாம் இருக்குதுங்க. சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு மேலே இன்னும் சில பரிமாணங்கள் இருக்குது. இதை வந்து கிரிமினல்களுக்கு அதை திறந்து விடுவது, மொத்த சொத்தையும், இப்படி பல நோக்கங்கள் இருக்குது. இதை பற்றி மற்ற கட்சிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை சுருக்கமாக என்ன பாயிண்டில் பார்க்கணுன்னா, மொத்தத்தில் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். இது எப்படி ஆராசா வந்து நம்ம சென்னை கூட்டத்தில் சொன்னார், இது நிற்காதியா, எல்லாமே அன்கான்ஸ்டியூஷனல்னு நான் ஜேபிசியில் சொன்னேன், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. எதை? அதெல்லாம் கோர்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதோ இப்போ குஜராத்தில் 5 பேர்
பிரிட்டிஷ் குடிமக்கள் அந்த குஜராத் கோத்ரா அந்த பிரச்சனை நடைபெற்ற போது இங்கே வந்திருக்கிறாங்க. 5 பேரையும் கொண்டுட்டாங்க. அந்த அவங்கள 5 பேரையும் விடுதலை பண்ணி இப்போ ஹைகோர்ட் தீர்ப்பு வந்திருக்குது. கொண்டவங்கள குற்றவாளிகளை விடுதலை பண்ணி ஏற்கனவே கீழ்கோர்ட்டு விடுதலை பண்ணிடுச்சு, அப்பீல் பண்ணுறாங்க. அதுலேயும் அது ஒரு ரொம்ப கொடூரமான சோக கதை அது. என்ன அதனால் நிலையில் தான் நீதிமன்றம் இருக்குது. இப்போ எப்படி ஆன்டி கான்ஸ்டியூஷன் இதை வந்து கொஞ்சம் இதாக சொல்லிடுறேன் நான். ஆர்டிகிள் 26 அப்படின்றது வந்து அது ஒரு மத நிறுவனங்களை, அது எல்லா மத நிறுவனங்களையும், இந்து முஸ்லீம் எல்லா மத நிறுவனங்களையும் அவர்களே நிர்வகித்து கொள்ளும் உரிமையை ஆர்டிகிள் 26 வந்து வழங்குது. அந்த அடிப்படையில் தான் சிதம்பரம் கோயில் எங்களுது அப்படின்னு தீட்சையர்கள் எச்ஆர்என்சியை வெளியே விரட்டி விட்டுருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸரை கொண்டு வந்து அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கலெக்டரை போடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் 26க்கு எதிரானது அப்படின்றது ஒன்று. அடுத்தது ஆர்டிகிள் 30 அப்படின்றது இருக்குது. ஆர்டிகிள் 30 என்னன்னாக்கா சிறுபான்மை மக்கள் தங்கள் நிறுவனங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ளும் உரிமை. அதை எப்படி இவங்க பறிக்கிறாங்க? நான் முஸ்லீம் உள்ளே கொண்டு வந்து போடுவதன் மூலம் பறிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த 5 வருஷம் நீ வந்து நமாஸ் பண்ணியிருக்கிறியா, ஹஜ் யாத்திரை போயிருக்கிறியா, இல்லை ரம்ஜானுக்கு நோன்பு இருந்திருக்கிறியா, ஜக்காத்து கொடுத்துருக்கிறியா, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து நீ 10 ரூபா கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணுவோம் என்பது ஆர்டிகிள் 25, 26 அந்த மத உரிமையில் தலையிடுவது. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, எது வக்ஃப்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது, அதில் தலையிடுவது. அது மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதில் கொண்டாந்துருக்குறாங்க. முஸ்லீமாக இருந்தாலும் ஒழுங்காக ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீம் அல்லாதவர் இது நபிகள் நாயகமே சொல்லலை, இவங்க தான் இப்போ நபிகள் நாயகம், இவங்க சொல்கிறது தானே சட்டம், அந்த மாதிரி திருத்திருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஆர்டிகிள் 29 அது வந்து இந்த மைனாரிட்டி ட்ரெடிஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதற்கு வழங்கி இருக்கிற பாதுகாப்பு. அதை எப்படி இவங்க நிராகரிக்கிறாங்கன்னா வக்ஃப் பை யூஸ் வந்து கிடையாது, பாரம்பரியமாக பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து, அதனால் அது கிடையாதுன்றது ஆர்டிகிள் 29க்கு எதிரானது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா முக்கியமானது, இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது, ஒத்திசைவு பட்டியலில். அதில் மாநிலத்தை ஓரம் கட்டிட்டு இவன் சட்டம் போடுறான். ஆனால் மாநிலத்துக்கு கீழே தான் இது செயல்படும்னு நேற்று கிரண் சொல்லியிருக்கிறாங்க. அதான் அதில் 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதை விட கேவலமான ஒரு திருத்தத்தை யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்தாக்கா அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இதெல்லாம் கிடையாது, எங்கள் ஊருக்கு வராது இது அப்படின்னு திமுக அரசு ஒன்று போட்டாக்கா ரவி வந்து அதை கீழே போட்டு மேலே உட்காந்துருவார். இதான் மாநிலத்தின் உரிமை அமல்படுத்துறது, புரியுது இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த மொத்தத்தில் ஆர்டிகிள் 25, 26, 29, 30 ஃபெடரலிசம், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, இது அனைத்துக்கும் இது எதிரானது. இது ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் இது இல்லை, பச்சையாக வெளிப்படையாக இது அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இதை எப்படி தைரியமாக இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும். ஆர்டிகிள் 370 வந்து அப்ரகேஷன் நடந்துச்சு இல்லையா, காஷ்மீர் பச்சையாக செஞ்சாங்க. எப்படி கொண்டாந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்குவோம் கோர்ட்டில் அப்படின்னு கொண்டாந்தாங்க. ஏன் நம்ம விவசாய சட்டம் 3ஐயும் கொண்டு வந்தாங்க, அது எல்லாம் கம்ப்ளீட்டாக விவசாயம் வந்து மாநில பட்டியல் மீறி கொண்டு வந்தாங்க. ஆனால் கோர்ட்டு முடிவே பண்ணலையே, அது விவசாயிகள் போராட்டத்தில் தான். ஆனால் கோர்ட்டுக்கு போனால் முதல் நாளே தூக்கி வெளியே எறிஞ்சிருக்கணும், அதை கோர்ட்டு முடிவு எடுக்கல. சிஏஏ கேஸு குறை சொல்லிட்டு இருந்தாங்க, போராடுபவர்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. சிஏஏ கேஸு இன்னும் பெண்டிங் இருக்குது, அது என்னென்ன வந்து எலெக்ஷன் கமிஷனர் கேஸு அப்படியே பெண்டிங் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையில் தான் இப்படி அவர் சொன்னார் இல்லையா ஆராசா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. அதுக்கு பொருள் வந்து இதுதான், இந்த முறையில் தான் இது 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 வந்து கான்ஸ்டியூஷன்றது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாசிசமாக இல்லையான்லாம் பல ஆராய்ச்சிகள் அறிஞர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஓகே, இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம இதில் பேசுகிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நேரடியாக எப்படி மற்றவர்கள் போய் இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பது, அதுக்கு தான் இந்த சட்டம் அப்படின்னீங்க. நம்ம இது குறித்து பேசும் பொழுது இது இன்னும் ஒரு 1000 பாபர் மசூதிகளை உருவாக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றீங்க. எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்க? இது வெறும் நிர்வகிப்பது அப்படின்ற அளவுல தான் ஒன்றிய அரசு சொல்லுகிறது. ஆனா நீங்க வந்து இதை
பாபர் மசூதி இடிச்ச மாதிரி இடிப்பாங்கன்றீங்க? இல்லை, இது இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து சொத்தை அபகரிச்சிருவாங்க, எடுத்துக்குவாங்க அப்படின்றது ஒரு ஒரு எளிமையான கோணத்தில் புரிஞ்சுக்கிறது. முதல்ல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் மத உரிமையில் தலையிடலை, நாங்கள் சொத்தை நிர்வாகம் பண்ணுறது தான். அதனால தான் மசூதி மதம்னாக்கா மசூதி கடிகளில் இருக்கிற நிலம் வந்து என்ன, நாங்கள் மசூதிக்குள்ளே போகல, நிலம் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ யோக்கியமானதோ அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் போய் பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நம்ம பிரபலமான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. மணி ஓசை யாருன்னா அஸ்வினி உபாத்யாயா அப்படின்னு ஒரு எம்பி இருக்கிறான், வக்கீல். அந்த ஆள் அடிக்கடி பாஜகவுக்காக கேஸ் போடுவார், சுப்ரீம் கோர்ட்டில் வரிசையாக பெட்டிஷன் போடுவான். அந்த ஆள் வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அதற்கு எதிராக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, பல பேர் போட்டிருக்கிறாங்க. அவர் தான் முதல்ல கொல்லி அவர் போட்டிருக்கிறது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ன்றது என்ன? இப்போ ரத யாத்திரை நடத்தி பாபர் மசூதி இடிப்பதற்காக நாடெங்கும் கலவரம் நடந்து கொண்டு இருந்த போது மசூதி இடிக்கப்படுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் நரசிம்மராவ் அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. இதுதான் கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த இடம் ஒன்று தவிர மற்ற இடங்கள் எதுவும் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அது கோயிலாக இருந்தால் கோயில், மசூதியாக இருந்தால் மசூதி, குருத்வாராவாக இருந்தால் குருத்வாரா, இந்த பாபர் மசூதியை தவிர்த்து ஆமாம் எல்லாம் அந்த ஸ்டேட்டஸை வந்து மாற்றக்கூடாது அப்படின்றது தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்றது. இப்போது இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு தான் இப்போது கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை இன்னும் எடுக்கலை, ரொம்ப நாளாக இருக்குது. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லணும். இப்போ இது இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்குது. இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வாரணாசியில் அந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறாங்க. இந்த ஞான்வாபி மசூதி, மதுராவில் பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன விரிசல், ஒரு சந்தை வந்து உருவாக்கி அதில் பூந்து சிந்து பாடியிருக்காரு சந்திரசூடு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கியான்வாபி மசூதியில் இருக்கிறது ஒரு தண்ணீர் வரக்கூடிய ஃபவுண்டனா சிவலிங்கமா அப்படி இது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் தோண்டி அப்படின்ற பிரச்சனை வந்தபோது ஏற்கனவே பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்குது, அந்த செல்லுபடி ஆகும் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறாரு. எது இறைவன் அருளால் அவர் ஒரு தீர்ப்பு எழுதினார் இல்லையா, பாபர் மசூதி தீர்ப்பு, அதில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் கரெக்டுன்னு எழுதியிருக்காரு. எழுதிட்டு மணி மாதிரி ஆனால்னு ஒன்று போட்டாரா? ஆமாம், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஞான்வாபிக்கு வர்றாரு. ஓகே, ஞான்வாபியில் வந்து என்ன சொல்கிறாருன்னாக்கா, கரெக்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அந்த இடத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம்ல. ஐயப்பா, அப்படி ஒரு சந்து வந்து அதில் கிரியேட் பண்ணி என்னங்க அது இந்த அளவுக்கு வந்து விஷத்தனமா. ஆமாம், அதுதான் வந்து அவர் வச்ச வெனை. உடனே இவங்க குஷி ஆகிட்டாங்க. யார் இதை பார்த்த உடனே ரைட்டு ஒரு சந்து கிரியேட் பண்ணிட்டாரு, அதில் பூந்துட வேண்டியதான் இப்போ அப்படின்னு வரிசையாக உபாத்தியாக இறங்கிட்டார். வரிசையாக பெட்டிஷனை போட்டாங்க. இப்போ அந்த பெட்டிஷன் வந்து அது என்ன ஏதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு இனிமேல் தான் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போது வக்ஃப் ஆக்ட் வருது. வக்ஃப் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு இடம் வக்ஃப் நிலமா இல்லையா அப்படின்றது வந்து முடிவு பண்ணுற அதிகாரம் இருக்குல்ல, அது கலெக்டருக்கு கொடுத்துட்டாங்க, பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதில் உரிமை கொண்டாடலாம். டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விசாரித்து சொல்லக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பை விட்டுருங்க. இப்போ இந்த மசூதி இருக்குது, அது சுற்றி ஒரு இடம் இருக்குது, பக்கத்தில் கபரிஸ்தான் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து ஏன் இடம் அப்படின்னு ஒருத்தர் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாரு. ஏங்க இப்போ இந்த இடத்தையே எடுத்துங்க, திருச்செந்துறை, நாங்கள் இவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டிஸ்பியூட்டில் கலெக்டர் வந்து தீர்ப்பு சொல்லலாம். இது திருச்செந்துறையில் இருக்கிறது விவசாய நிலம், ஆனால் ஒரு கபரிஸ்தானோ மசூதியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சார்ந்த இடமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே டிஸ்பியூட் ரைஸ் பண்ணாக்கா அந்த நிலம் பற்றி கலெக்டர் சொல்லலாம், மசூதி பற்றி சுப்ரீம் கோர்ட் சொல்லும். புரியுது இல்லையா? அடிநிலம் பற்றி கலெக்டர் சொல்லுவார். அதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அது 50 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும். இப்போ பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டில்
ஒருவேளை போட்ட சட்டம் கரெக்டு தான் நரசிம்மராவ் போட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுதுன்னு வச்சுக்குவோம், அது தனி. கலெக்டர் இதை சொல்லுவார். ஓகே, அடிநிலம் அடிமனை வந்து கலெக்டர் முடிவு பண்ணுறது, கட்டடம் பேஸ்மெண்ட் வந்து கலெக்டர், பில்டிங் வந்து சுப்ரீம் கோர்ட். இப்படி பிரிக்கப்பட்டிருப்பதனால என்ன செய்யலாம் என்று சொன்னால், பல இடங்களில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் எழுப்புவாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ மதத்தை வச்சு ராமர் பூமர் இதெல்லாம் சொல்லி அயோத்தியிலே ஜெயிக்க முடியல, அங்கேயே பிடிங்கிட்டு போயிடுச்சு. தொடர்ந்து அது ராமரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கிருஷ்ணரை வச்சு பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து ஒன்றும் போனி ஆகலை. இங்கே முருகன் உருட்டினாங்க, போனி ஆகலை. இப்போ ஒரு முடிவு கொண்டாங்க, அண்ணாமலை ரூட் தான் நமக்கு கரெக்டு. அண்ணாமலை ரூட் என்ன, மொத்தம் ஜெயிலில் இருக்கிற பொறுக்கி ரவுடி எல்லாம் யார், அவங்களாம் கட்சியில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குண்டு வீசுறது, அது பண்ணுறது இதை பண்ணுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புறது, அப்படி அண்ணாமலை பண்ணார். அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது ஒரு சட்ட விரோத நடவடிக்கை. அதை எப்படி சட்டபூர்வமாக்குறது அப்படின்னா, இனி இந்துக்களுக்கு இந்து உணர்வை ஏற்படுத்த முடியல. ஆனால் சொத்து வேணும்னா எல்லா இந்துவும் வருவாங்க. இன்னும் அதில் ஆள் பிடிக்கிறது வந்து ஈஸி. அடுத்தவன் சொத்தை ஆக்கிரமிக்கிறதுனாலும் அதுக்கு ஆள் இருக்குல்ல, ஆட்டை போடுறதுக்கு, அதுக்கு ஆள் ரெடி. அப்போ அப்படி ஆளை கூப்பிட்டு அங்கே ஒரு கொட்டாயை போடு, நாங்கள் பார்த்துக்குறோம், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு வந்து மசூதி வாசலில் ஒரு கொட்டாயை போட்டு கொடியை நட்டாங்கன்னு வச்சுங்களேன். கலெக்டர் வந்து விசாரித்து இது டிஸ்பியூட் இது அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா முடிஞ்சு போச்சு கதை. அப்போது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள், ரவுடிகள், அவங்க எல்லாருக்கும் ஒரு காவி துண்டை போட்டு பிஜேபி ஆக்கி ஃபீல்டில் இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன செய்யும்னு நான் சொல்கிறேன்னா, மதவெறிக்கு ஆட்படுத்துவதை விட இது இன்னும் கேவலமானது. இது ரொம்ப கேவலமான கிரிமினல்களாக மக்களை மாற்றுவது. ஒரு கலவரத்தின் போது சொத்துக்காக எப்படி அடிச்சு கொள்ளையடிக்கிற மாதிரி, அதாவது சக மக்களை, எளிய மக்கள் இருக்காங்கல்ல கூட இருக்கிறவங்க, அவங்க சொத்தை அபகரிக்கின்ற ஒரு கீழ்த்தரமான ஆசையை தூண்டுவது, அதுக்கு பேர் வந்து மதம்னு சொல்கிறது. அப்படி இதை செய்வதற்கான ஸ்கோப்பை வந்து இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதனால் இதை என்ன புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இதை முஸ்லீம் பிரச்சனைன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இது பெரும்பான்மை இந்துக்களை சீரழிக்கின்ற, மனித மிருகங்களாக மாற்றுகின்ற ஒரு பிரச்சனை. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இருக்குது. அஸ்வினி உபாத்யாயா இன்னொரு கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்? அது என்ன கேஸுன்னா, ஹெச்ஆர்என்சியை சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வரணும். இப்போ வக்ஃபுக்கு சென்ட்ரல் ஆக்ட் வந்துருக்குது, ஹெச்ஆர்என்சியை சென்ட்ரல் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாதையா அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். இப்படி தான் பலதையும் முடியாதையான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா அதுக்கு என்னன்றது நடக்கும். ஹெச்ஆர்என்சியை ரத்து செய்யணும், இது ஆக்டே அன்கான்ஸ்டியூஷனல்னு சுப்பிரமணிய சாமி தனி கேஸ் போட்டிருக்காரு. சரியா? அதனால் இப்போ நம்ம சேகர் பாபு ஓடி ஓடி நிலங்களை மீட்கிறார் இல்லையா, மீட்டு எல்லாத்தையும் அர்ஜுன் சம்பத் கையிலையும் அல்லது சங்கிகள் கையிலையும் அவங்க வந்து சரி மீட்கட்டும், நல்லது தான், மகிழ்ச்சி நமக்கு வரும் அப்படின்னு அவர்கள் காத்திருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏற்படும் பிரச்சனை அல்ல. எப்படி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களோ, அதுபோல் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை, அது அவங்களுடைய ஏற்கனவே கோரிக்கை. ஏற்கனவே அவங்க பேசுகிறது என்ன, முஸ்லீம் சொத்து முஸ்லீம்கிட்ட இருக்குது, இந்து சொத்தை இந்துகிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முஸ்லீம் சொத்தை முஸ்லீம்கிட்டேருந்து பிடுங்கி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ இந்து சொத்தை பிடுங்கி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இது என்னுடைய கற்பனை அல்ல. மகா கும்ப மேளாவுக்கு பிறகு அங்கே இருந்த சாமியாரெல்லாம் கூடி, தர்ம சன்சாத் அவங்க கூடி, இந்த மாதிரி இந்த அறநிலையத்துறை, அந்த அறநிலையத்துறை, கேரளா தேவஸ்வம் போர்டு, இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு 4 சங்கராச்சாரிகள் தலைமையில் ஒரு சனாதன தர்ம போர்டு, அதான் அந்த பவன் கல்யாண் சொல்லியிருக்காருல்ல, லட்டு பிரச்சனையின் போது தானே அவர் அதை சொன்னார், ஒரு போர்டு அமைச்சு அந்த போர்டுகிட்ட இத்தனை லட்சம் ஏக்கர் சொத்துக்களையும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் நகைகளையும் இன்னும் பிறவற்றையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அதாவது எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்றது அவர்களுடைய கோரிக்கை. இது இஸ்லாமியர்களின் கோரிக்கை என்று மட்டும், இஸ்லாமியர்களின் பிரச்சனை என்று மட்டும் இதை எண்ண வேண்டாம். இது மொத்த நாட்டின் பிரச்சனை. இது மொத்தத்தையும் இந்த ஃபாசிஸ்டுகள் அபகரிப்பதற்கான பிரச்சனை என்ற முறையில் புரிஞ்சுக்கணும். இதை வந்து
பொதுவாக இது ஏதோ ஒரு வக்ஃபு பிரச்சனை, முஸ்லீம்களுக்கே பல பேருக்கு என்னன்னு தெரியறதில்ல, இந்துக்களுக்கு சொல்லவே வேண்டாம் இதை பற்றி. அதனால் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் கண் முன்னால் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நம் கண் முன்னால் அரசமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் இந்த சட்டம் குறித்தும் இதனுடைய ஆபத்துகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.